மித் பஸ்டர்ஸ். ஸோ நேற்று ஸ்டோரியில் வந்துட்டு நீங்கள் மெடிக்கோஸ் பற்றி கேட்ட பிக்கஸ்ட் மித் என்னன்னு ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆனது மோர் ரிலேட்டபுளாக இருக்க 2 மித் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தே ஸ்டடி 24/7, தே ஸ்டடி டெய்லி, தே ஈவன் ரீட் இன் ட்ரீம்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்லி மித். நீங்கள் வந்துட்டு டாப்பர்ஸி லெஜன்ஸி விட்டுட்டிங்கன்னா அந்த நடுவில் இருக்க 90 to 95%, அதாவது இதே மாதிரி இருக்கவங்களாம் வந்துட்டு இன்டர்னல்ஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி, யூனிவர்சிட்டிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் புக்கெல்லாம் எடுப்போம். மித்த நாள்லாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா படிக்கணும்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுமே தவிர படிக்க மாட்டோம். ஸோ தட்ஸ் அப்சல்யூட்லி அ மித். நெக்ஸ்ட் வந்துட்டு நோ ஈவெண்ட்ஸ் ஆர் செலிப்ரேஷன், ஒன்லி ஸ்டடீஸ் போடுறீங்க. அதுவும் லைக் அப்சல்யூட்லி நோ. எங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஈவன் எஸ்டாப்ளிஷ் காலேஜஸில் வந்துட்டு ஹாஸ்டல் டேஸ் இருக்கும், உமன்ஸ் டே செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்லி அப்சல்யூட்லி மித். இவங்க மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க, இவங்க எப்படி தான் அப்படிங்கிற மித்ஸ். இஃப் யூ ஆர் மெடிக்கோ, நீங்கள் வந்துட்டு முன்னாடி கேட்டுட்டு வந்து பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அதே மாதிரி இருக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் நான் மெடிக்கோனா நீங்கள் இன்னும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்க விஷயம். அப்படி ஏதாச்சும் மித்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் வி கேன் பஸ்ட் டுகெதர். அண்ட் மறக்காமல் டாடிகல்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க.